இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் எல்லா மக்களுக்கும் வந்து இது அமைதியை கொண்டு வரும். இதுக்கு முன்னாடி பல பிரசிடென்ட்ஸ் வந்து ஈரானோட அமைதிக்கு உருவாக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. ஆனா பயங்கரமா தோத்து போயிட்டாங்க. அமெரிக்காவும் ஈரானும் எப்பவுமே சண்டை போட்டுட்டு தான் இருந்திருக்குது. பட் என்னோட தலைமையில லீடர்ஸ் ஆஃப் த ரீஜன் ஹேவ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபவுண்ட் a president who can help them achieve real peace. இங்க இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இருக்காங்கல்ல, which means UAE, பஹ்ரைன், குவைத், கத்தார், ஈரான், அவங்க எல்லாம் இதுல இருந்து வெளியே நிக்கிறேன்னு சொன்னா கூட ட்ரம்ப் அவங்களை சேர்த்து விட்டுறாரு. பாருங்க இவங்களும் என் கூட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. எனிவே இந்த எல்லா கண்ட்ரீஸுமே வந்து பல வருஷமா வந்து இங்க அமைதியை கொண்டு வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த பிரசிடென்ட்னாலயும் அது முடியல. உலகத்துல முதல் முறையா ஒரு அமெரிக்க பிரசிடென்ட் வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற பிரச்சனையை முடிச்சு வச்சு அமைதியை கொண்டு வர ஒரு மிகப்பெரிய தலைவனா நான் தான் இருக்கேன். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் வந்து எனக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க. அப்படி பாசிட்டிவா சொல்ல அவர் எப்படி சொல்றாருன்னா, அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு ஃபைனலி ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் நான் தான் அப்படி சொல்றாரு. இவங்க எல்லாம் பல வருஷமா ஏங்கிட்டு இருந்த அந்த தேவதூதன் ஏன் சொல்றேன்னா சும்மா சொல்ல, உண்மையிலேயே அவரே வந்து ஒரு பெயிண்டிங் போட்டாருங்க. அவரே வந்து அதுல ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி இருப்பாரு. இது அமெரிக்காக்குள்ளே நிறைய பேர் அப்போஸ் பண்ணாங்க. பட் அதுல வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, நானே ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட், நான் தான் கடவுள், நான் உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்த வந்தவன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து ஒரு ட்வீட் போட்டுக்கிட்டாரு. எனிவே ட்ரம்ப் இதுலயும் அதே மூட்ல தான் சொல்றாரு. இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஏங்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு தலைவன் கிடைப்பானா, ஒரு மிகப்பெரிய லீடர் வருவாரா, உலகத்துக்கு அமைதியை கொண்டு வருவாரான்னு யோசிச்சுட்டு இருந்த அந்த ஒருத்தன் நான் தான் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு. அண்ட் நம்ம